மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷீன்பாம் பதவியேற்றுக் கொண்டார். மெக்சிகோவில் கடந்த ஜூன் 2ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடந்தது. நாட்டின் 200 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக 2 முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்களாக பெண்கள் நிறுத்தப்பட்டனர். இந்த தேர்தலில் இடதுசாரியான ஆளும் மொரேனா கட்சியின் வேட்பாளராக 62 வயதான கிளாடியா ஷீன்பாம் களமிறக்கப்பட்டார். மெக்சிகோ நகர மேயராக பணியாற்றியுள்ள இவர் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் விஞ்ஞானி ஆவார். பிரச்சாரத்தின் போது கடும் போட்டி நிலவிய நிலையில் 60% வாக்குகளுடன் ஷீன்பாம் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பான் எனப்படும் தேசிய செயல்பாட்டு கட்சியின் வேட்பாளர் ஜோசல் கால்வஸ் 28% வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இதையடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற கிளாடியா ஷீன்பாம் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். மெக்சிகோவின் 200 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் முதல் பெண் அதிபராக பதவியேற்ற 62 வயதான கிளாடியா ஷீன்பாம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அதிபராக தொடருவார்.